அப்படியே தனக்கு பார்த்துட்டு வரேன்ப்பா. அப்படியா? சரி சரி போய் சாப்பிடு. பா ஒன்று சொல்ல வந்துட்டேன். சொல்றா. நம்ம கம்பெனி லாபம்லாம் பெருது நல்லா. அதனால அனைவருக்கும் போனஸ் தரலாம், 2 மாசம் போனஸ் தரலான்ட்டு சொல்லி வச்சிருப்பா. நீங்க என்ன சொல்லுங்க? பரவாயில்லடா, நல்ல சின்ன பையன், நல்ல முடிவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்க. அப்படிதான் இருக்கணும். என்னங்க நீங்க பேசிட்டு இருந்ததுல நான் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். நஷ்டம் கணக்கு சொல்லிட்டு என் பேர்ல ஒரு 20 ஏக்கர் இடம் வாங்கணுங்க. எல்லாம் பண்றீங்க, எனக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுங்க. பா உங்களுக்கு மனசாட்சி இருக்காமா? டேய் அவளுக்கு மனசாட்சி இல்லாதவடா. 2 மாசம் போனஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றா நீ. நான் சொல்றது நீங்க கேட்க போறதே இல்லையே. நீங்க என்னமோ பண்ணி பாருங்க, வந்து போட்டிக்கோங்க வாங்க. வரும்போது நாம தான் செலக்ட் பண்றோம், நீ நாம தான் முதலாளி. சார் சார் வணக்கம் சார். வணக்கம்மா. பேப்பர்ல விளம்பரம் பார்த்தா வேலை தேடி வந்தேன் சார். வேலை நல்லா செய்யமா? செய்வேன் சார். சரியா தான் இருக்கு. என்னையா சொல்றீங்க? இதுல வேலையை சொல்றேன். எதுக்குங்க கத்திட்டே இருக்கீங்க? தேவி வேலைக்கு போகணும்ல, டிஃபன் தானே வச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு டிஃபன் தானே வேணும், தரங்க. அதுக்கே நீ கரண்டி எடுத்துட்டு வந்து அடிக்கிற மாதிரி வர. சரி போ போ, அனுப்பிச்சு விடு. ஆபீஸ் போயிட்டு வரேன்ப்பா. சரி பார்த்து போமா, காலம் கட்டு போயிருக்குது. சரிப்பா, நான் பார்த்து போயிட்டு வரேன்ப்பா. பொண்ணுக்கு காலங்காலத்துல நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து. சரிங்க பா. இப்போ என்னப்பா அவசரம்? காலம் வரும்போது பாத்துக்கலாம்ப்பா. யாராச்சும் லவ் பண்ணியாடி? என் பொண்ணு எல்லாம் அப்படி எல்லாம் இருக்க மாட்டா. நல்லா சொன்னீங்கப்பா. பா ஆபீஸ் போயிட்டு வரேன்மா, போயிட்டு வரேன்மா. வரதா வா, உள்ள போலாம். ரொம்ப தான் மோசம். நீ தப்பா நினைச்சிட்ட. நான் டிஃபன் தான் உள்ள போட்டேன். ஐயோ கமலா, என்னாச்சுங்க? நான் அதே தொலைச்சிட்டேன். நெக்லஸ், செயின் எல்லாம் வாங்கணுமா? நகை எடுத்துட்டு போயிட்டு என்னங்க சொல்றீங்க? என்னாச்சுங்க? எங்க விட்டேனே தெரியலமா. அது ஜாக்கிரதையா வைக்கிறது இல்லையா? ஐயோ என்னாச்சுங்க? என்ன நகை விட்டுட்டீங்களா? பையன் கேட்டா பதில் வேற சொல்லணும். ஐயோ எங்க விட்டேனே தெரியலம்மா. பெரிய பையன் நகைனா உங்க நம்பி கொடுத்தனே. ஐயோ என்னாச்சு? வாங்க தேடலாம். என்னாச்சு தெரியலையே. நகை என்ன தூக்க வரானே. ஐயோ வர வழியில ரோட்ல இருந்தது சார். இதுல உங்களோட விலாசம் இருந்தது, அதனாலதான் சார் எடுத்துட்டு வரலாம். ஆமாமா, இது எங்க நகைதான். அவன் பேரு. ரொம்ப நன்றிமா. இந்த காலத்துல இப்படி ஒருத்தங்க இருப்பாங்கன்னா பெரிய கடவுளோட சித்தமா. முனியா இருமா, காப்பி குடிச்சிட்டு போமா. பாப்பா காப்பி கொடுப்பா. சார் காஃபி எல்லாம் வேணாம் சார், பத்திரமா பாத்துக்கோங்க. நகையை நீங்களே அங்கேயே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே சார், நான் போயிட்டு வரேன். இந்த பொண்ணு உண்மையாவே நம்ம பையனுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமா? எவ்வளவு தங்கமான மனசு இந்த காலத்துல. எனக்கு கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சுமா. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நம்ம குடுப்பணம் வச்சிருக்கணுமா? நீங்க நகையை ஜாக்கிரதையா வைக்கணும். நகையை கொடுங்க. என்னையா பைக் எல்லாம் வாங்கிக்க சொல்லவே இல்ல. உனக்காக தான் பைக் ஓசில ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி வந்தேன். சினிமா போயிட்டு ஹோட்டல்ல போய் டிஃபன் சாப்பிட்டு வரலாம், வரியா போலாம்? நேத்து நான் கனவு கண்டையா நீ பைக்ல சுத்துற மாதிரி. இப்ப படிக்க போகுது. நம்ம வீட்டு கஷ்டத்தை பார்த்துட்டு உனக்கு டைமண்ட் நெக்லஸ் கேக்குதாடி? கொஞ்சம் பொறு. மா, அப்பா எனக்கு வேலைக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வேலைக்கு அனுப்பி விட்டாரு. ஏமா நான் ஹாஸ்டல்ல படிக்க வச்சு அப்ப நல்ல வசதியாதாமா இருந்தேன். லேப், எக்ஸ்ரே, இசிஜி ஒரு டைனாமிக்ஸ் சென்டரை ஓபன் பண்ணமா. ஓபன் பண்ணி ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன். எவ்வளோ ஒருத்தி வந்தா என் வாழ்க்கை சீரஸ்டாமா. என்ன 3 படத்துல நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான். ஏன் அம்மாவுடைய தாலி நகை எல்லாத்தையும் திருடி ஏமாத்திட்டு போயிட்டாமா. அதுக்கப்புறம் தான் எவ்வளோ வழியில வந்து எனக்கு பண உதவி பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் இந்த அளவுக்கு ஆளாகி வந்துடும். உனக்கு தெரியாதுமா, அம்மா கேளு. எனக்கு தெரியாதுமா, என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா.
என்னாச்சு பொண்ணு பாத்திருக்கேங்க, 100 பவுன் நகை போடுறாங்க, கார் குடுக்கறாங்க, பண்ட பாத்திரம் எல்லாம் குடுக்கறாங்க. பொண்ணு ரொம்ப அழகா இருக்குங்க. அந்த பொண்ணே பார்த்து முடிச்சிடலாம். நீ என்னதான் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம பொருள் காணாம போன பொருளை கொண்டாந்து கொடுத்துருக்கு. நான் கட்டாயமா கட்டின பையனை கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன். அந்த பொண்ணு வேண்டாம், நான் சொல்ற பொண்ணை தான் பார்க்கணும். என் பிள்ளை வரைக்கும் பேசலாம். நான் அவளையே கேட்கிறேன். நான் சொன்ன பொண்ணை தான் கட்டணும். அந்த பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அந்த பொண்ணு தான் நகை நட்டோட வரும். டேய், இவ சொன்னா யார் சொல்ல கேட்க மாட்டேடா. என்னடா பண்ணி தரடா, கட்டுடா அவளையே. பொண்ணு சொல்றதே பா, நான் ஒரு பொண்ணை பார்த்துக்கிறேன்ப்பா. அந்த பொண்ணை லவ் பண்றேன். கட்டினா அந்த பொண்ணு தான்ப்பா கட்டுவேன், இல்லைன்னா விஷம் வச்சிருப்பா. என்னடி சொல்றாங்க? என்னடா சொல்ற? அப்புறம்ப்பா வாங்கி வச்சுக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, அவன் இஷ்டப்பட்ட பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு ஒரே பிள்ளைங்க, அவன் சந்தோஷமா இருக்கட்டுங்க. அவன் சொல்றதையே செஞ்சிடலாங்க. டேய், நல்ல நாள் பார்த்து சொல்றா. நம்ம அவன் வீட்டுல போய் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு வந்துடலாம்டா. மரதா என்னங்க பொண்ணை அன்னைக்கு ரொம்ப அடிச்சுட்டேன் நான். காலையாக இருக்குது. பொண்ணு எப்போ வரும்? வந்த உடனே நம்ம வெளியே கூப்பிட்டு போயிட்டு அவளை சந்தோஷப்படுத்தலாம். அதுக்குள்ளே நீ போய் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இன்னும் அவளுக்கு பொண்ணை வந்துட்டா. உட்காருடி. என்னம்மா 2 பேரும் உட்காந்து கூடி உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன எல்லாம் விஷயம்? அவன் கல்யாணத்தை பற்றி தான். நானே சொன்னேனேப்பா கொஞ்ச நாள் போகட்டும்னு. இல்லைம்மா, சொல்ல வயசாகினே இருக்குது. வயசு ஆயிட்டே இருக்குல்ல. சரிப்பா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கோவப்படுவீங்களாம்மா? சொல்லு. நான் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றேன். என்ன சொல்ற? குழந்தை அடிக்காது. குழந்தை அடிக்காது. இங்க அவர் நல்லவர்மா, அவர் போய் வந்து பேசலாமா ப்ளீஸ்மா? நம்ம குடும்பத்துக்கு என்ன தகாதுடி. ஏமா புரிஞ்சிக்க மாட்டேன்ற? இருக்கிறது ஒரு லைஃப் தான்மா, அது அவர் கூடயே நான் வாழ்ந்துட்டு போறேம்மா. அம்மா, காதலன் வேணுமா உங்க அப்பா வேணுமா? ரெண்டுல உடனே நீயே முடிவு பண்ணிக்கோ. ஏமா இப்படி பண்றீங்க? என்னால மறக்க முடியாதுமா. என்னால முடியலடி. அப்பா வேணா நீ மறந்துடா தேர்ந்தோம். என்னால மறக்க முடியாதுமா. சரிப்பா, உங்களுக்காக நான் வீட்டுக்கு வரேன்ப்பா. நான் நீங்க சொன்ன மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. எனக்காக யாரும் இறக்க வேண்டாம் ப்ளீஸ். நான் நீங்க சொன்ன மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, எம் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா, அடியானோட காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை கூட்ட போல, கனவுக்குள்ளே அவட வச்சேனே, என் கண்ண 2 திருடி போனாடே, புல்லாங்குழல கையில் தந்தாடே, என் மூச்சு காத்த வாங்கி போனாடே. என்னங்க ஏண்டி, நான் பாட்டுக்கு ரொம்ப கவலையா இருக்கிறேன். நீ பாட்டு செல்ல நோடிங்க. என்ன பண்ண சொல்றீங்க? வா போய் மாப்பிள்ளை போய் வாங்க. வாங்க. கைகளடி ஏற்றி பண்ணுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். மூர்த்தி சார் வீட்டுக்கு தானா? இதுதான் உட்காருங்க. உங்களதான் பார்க்கலான்னு வந்தேன். சரி உட்காரு. ஒரு நல்ல விஷயமா பேசுறதுக்காக வந்திருக்கோம். என்ன விஷயங்க? எல்லாம் உங்க பொண்ணை பத்தி விஷயம் தான். என் பையன் உங்க பொண்ணை விரும்புறான்.
அது நீங்க தானா? கோவப்படாதீங்க, உட்காருங்க. எங்க பையனுக்கு 100 பவுன் நகை, காரு, வீடோட பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்கிறான். ஆனா என் பையன் உங்க பொண்ணு விரும்புனதுனாலதான் நாங்க பேச முடியும். இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுமா. அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு பெற்றவங்களோட கடமை என்ன தெரியுங்களா? காதல் பண்றவங்கள சேர்த்து வைக்கணும். இல்லைன்னா தாய் தகப்பன் நிறைய இடத்துல பாக்குறீங்கல்ல, விஷம் குடிச்சு செத்துறாங்க. அந்த ஒரு சாவை விரும்ப கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க சொத்து பணம் எதுவும் பார்க்காம வீடேறி வந்திருக்கிறோம். நீங்க உங்க பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க. ஓகேன்னு சொன்னா நம்ம பேசலாம். இல்லையா நான் எழுந்துட்டேன். தேவி இங்க வா. சொல்லுங்கம்மா, என்னடி இதெல்லாம்? நீயா? நீங்களா சார்? என்னம்மா, உன்னை பார்த்தவொன்னே சந்தோஷமா இருக்குமா? நல்ல பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்க இந்த உலகத்துல. என்னோட நகைய, லட்சக்கணக்கான நகையை கொண்டாந்து திருப்பி வச்ச பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்க. நிச்சயமா இது எனக்கு மருமகா வரக்கூடிய தகுதி இருக்குங்க. சாதாரண விஷயம் கிடையாதுமா. சார், கட்டுனா என் பையனுக்கு உங்க பொண்ணை தான் கட்டுவேன் சார். அதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சார் பரவாயில்ல சார். அப்படியாம்மா? அம்மா, நான் இந்த பையனை தான் லவ் பண்றேன். என்னம்மா, பசங்க 2 பேரும் விரும்பிட்டாங்க. என்ன சொல்றேன், 2 பேரும் சேர்த்து வச்சிருக்கோம். சரி. அம்மா, வரதட்சணைலாம் கேட்க வேண்டாமா. இப்படியாப்பட்ட ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு உனக்கு மருமகளுக்கு கொடுப்பன வேணும். அதனால நம்ம பையனை விரும்பிட்டா பொண்ணு விரும்பிடுச்சு. நீ எப்படியா எப்ப முகூர்த்தத்தை வைக்கலான்றது ஒண்ணு கேட்டுக்கலாம். சரிங்க. நீங்க எப்பனாலும் மாறுவீங்க, நான் இப்பயே தாலி கட்டுறேன். பிஎஃப் பண்ணலாம், தேவிட்ட இருக்குது. அது போய் பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா. என்னங்க இருங்க. இதுல ஸ்வீட், ட்ரெஸ்லாம் வச்சிருக்கேன். குழந்தைகிட்ட கொடுத்துருங்க. அத்தை, நான் குளிச்சுட்டு வரேன், சரிங்களா? தேவி, தேவி. சொல்லுங்கப்பா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வரேன். உங்க அம்மா தந்துருவா. சரிப்பா, சரிப்பா. சரி, உட்காருங்கப்பா. டீ குடிப்பீங்க? ஒன்றும் இல்லைம்மா. சரி, நீ பியூர் காசும் இந்த காசை கொடுப்ப. அதை நம்ம கடனை அடிச்சிடலாம்னு நான் நினச்சிருந்தேம்மா. நீ என்னப்பா தெரிஞ்சு பேசுறியாப்பா? நான் இப்போ கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு வந்துட்டேன்ப்பா. இன்னும் உங்க வீட்லயே நான் இருக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. எப்படிப்பா நான் பிஎஃப் இஎஸ்ஐ காசு உங்களுக்கு கொடுக்க முடியும்? என்னம்மா இப்படி பேசுற? நான் நினைச்சு பார்க்கவே இல்லைம்மா நீ இப்படி பேசுவேன். ஆனா உண்மையிலே ஏதாவது செய்வேன்னு சொல்லிட்டு நம்பி வந்தேன். உங்க அம்மாவும் அதை நம்பினாங்க, நானும் நம்பி வந்தேன். ஆனா பாசம் கொடுத்த பரிசு ரொம்ப நன்றிமா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. புடவை எப்படி போட்டு போயிருக்கிறாப்ப. இதுதான் ஒவ்வொன்னா செய்யறது. என்ன போன் வந்துனே இருக்குது கம்பெனிக்கால. எங்க போயிடுச்சு? அத்தை, அத்தை, என்னம்மா? நகை இங்க வச்சுட்டு போறேன், பாத்தீங்களா? நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். இங்கதானே வச்சேன் நகைய. நான் பாக்கலையே. பாரு, இங்க எங்கேயாவது இருக்கா பாரு. கொஞ்சம் தேடி பாருங்க. எங்க வச்ச நீ? நீங்க தானே தேடி போ. நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பெருக்குனீங்களா? ஆமா, இல்ல உன் நகை இங்க இல்லையே. நான் பார்க்கவே இல்லையே. எனக்கு போன் வேற வந்து நான் பார்க்கலையே. இல்ல, இங்க இல்ல. நீ எங்க வச்ச? யார் வந்தா வீட்டுக்கு? அப்பதான் வந்துட்டு போனாருமா. என்னமா சொல்ற? ஆமா, அப்பதான் வந்துட்டு போனாரு. நீ நல்ல நகை தேடு. சரி மனசு தேவை. மரதம், மரதம். என்னங்க வாடீங்க. என்னங்க தேவி பணம் கொடுத்தாதான்? இல்லம்மா. என்னங்க சொல்றீங்க? இல்ல.